சண்டே பிரியாணி டே இல்லை, ஃப்ரைடேவே மணிஷ் பிரியாணியில் வச்சு கட்டுன்னு கிடைச்சு. அதனால் சர்ச்சை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ராமலிங்க விலாஸ் நம்ம சூளை, அதாவது பொர்ஷாக்கம் பக்கத்தில் இருக்கிற சூளை இது. அந்த சூளையில் போயிட்டு லைக் ஒரு 3 இட்லி ஆர்டர் பண்ணாங்க. 3 இட்லி, சிக்கன் சாப்ஸ். இந்த சிக்கன் சாப்ஸ் வந்து 2 சிக்கன் இருக்கும். ஒரு 50லேருந்து ஒரு 70-100 கிராம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிக்கன் நல்லா 2 பீஸ் பெருசாக இருக்கும். நல்லா 3 இட்லியை போட்டு சாப்பிட்டே இருக்கும்போது ஒரு கறி தோசை ஒன்று. ஆக்சுவலாக இன்றைக்கி 21 கிலோமீட்டர் ஓடலான்னு இருந்தேன். 21 கிலோமீட்டர் ஓடினா பிரியாணி சாப்பிடணும்னு இருந்தேன். ஸோ ஓடல, 10 தான் ஓட முடியும். ஏன்னா அந்த ரோட்டில் மாரத்தான் கண்டக்ட் பண்ணாங்களா. ஸோ அதனால் சரி எக்ஸ்ட்ரா லோட் பண்ண வேணாம், சும்மா சாப்பிட்டுனே இருக்கோம்னு சொல்லிட்டு மேபி அடுத்த வாரம் 21 கிலோமீட்டர் மூச்சா போட்டு ஓட்டு வேணா பிரியாணி சாப்பிட்டுக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே எதனா பிளான் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலான்னு விட்டேன். ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்றது செரிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிறத சரிக்கிறது லோடு கரெக்டாக இருக்கணும், இல்லைனா மிஸ் மேட்ச் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, சண்டே என்ன பண்ணுறீங்க, ரன் பண்ணிங்களா? ஸோ ப்ளீஸ் நல்லா சாப்பிடுங்க, உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமானது. ஈவினிங் எதனா டெசர்ட் சாப்பிடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நல்ல டெசர்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நல்லா இருங்க, ஆரோக்கியமாக இருங்க எப்பவுமே. லவ் யூ மக்களே.